என்னடி இப்படி கண்டுக்க தலை தோத்துலியா? ஏங்க, நான் தோத்த போறதுக்குள்ளயும் உங்க மக அழுதுட்டா. நீங்க எங்க போனீங்க? அதான் வேக வேகமா குளிச்சுட்டு புடவை மாத்திட்டு ஓடியாந்திருக்கேன். பாரு, என் பொண்ணு அப்படியெல்லாம் அழுற ஆள் இல்லையே. என்ன அழகா இருக்கா என் தங்கம். ஏய், அழுதியா பாப்பா? ஆமா, நீங்க கேட்ட உடனே உங்க மக அப்படியே பதில் சொல்லிடுவா. அடியே, முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. நேத்து உன் தங்கச்சி பார்க்க போனியே, உன் தங்கச்சி உன்கிட்ட பாசமா பேசினாளா? என்ன சொன்னா? என்னங்க கேள்வி? என் தங்கச்சி என்கிட்ட பாசமா பேசாம என்ன சொல்ல போறா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாசமா தான் பேசினா. ஏன் அப்படி கேக்குறீங்க? இப்பெல்லாம் நல்லா போய் சொல்ல படிச்சிருக்க. அடியே, என்ன ஏங்கிட்டே வா. இங்க பாரு, அவ என்ன சொல்லிருப்பா ஏது சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியாதா? சும்மா பூசி முழுகாத. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க பசாட்டி எதையாவது கற்பனை பண்ணி வச்சிட்டு இருக்காதீங்க. ஆமா, உங்க அண்ணன் எங்க? ஆளையே காணோம். நானும் நேத்து பார்க்கணும்னு நினைச்சு பார்க்கவே முடியல. ஓய், என்ன ஏங்கிட்டே வா. பேச்சு அப்படியே மாத்திரியா? இங்க பாரு, உன் தங்கச்சி என்ன சொன்னான்னு இப்ப நீ சொல்ற. சும்மா இருங்க, எதையாவது நோண்டிட்டே இருப்பீங்களா? அவ என்ன சொல்ல போறா? நீங்க பாப்பாவை பிடிங்க, நான் தலையை தோத்திட்டு உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். சந்தோஷமா இருக்கியா மகா? எனக்கு உன்னை பார்த்தா என்னமோ மாதிரி சங்கடமா தெரியுது. ஏன் மகா ஏங்கிட்டே மறைக்கிற? உன் தங்கச்சி உன்னை கண்டுபடி பேசியிருப்பா. நீ ஏன் அவ ரூமுக்கு போற? நீங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ என் கூட பிறந்தவ. அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ ஏன் தங்கச்சி. அவ ஏதோ புத்தி கெட்டு போய் கண்ட மாதிரி பேசுவாளா இருக்கும். அதுக்காக அவளை விட்டு கொடுக்க முடியுமா? உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு மகா. ஆமா, இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஏங்க, நாம சின்னதுல ஒன்னாவே வளர்றோம். அப்புறம் பெரியவங்களான பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாம குணம் வந்துருது. அதையெல்லாம் தாண்டி அக்கா தங்கச்சிங்கிற ஒரு உறவு இருக்குல்ல, விட்டு கொடுத்து போய் தானே ஆகணும். 1000 தான் இருந்தாலும் அவ ஏன் தங்கச்சி. அவ ஏதாவது கோவத்துல அப்படி இப்படி பேசினாலும் அவளை என்னால விட்டு கொடுக்க முடியாதுங்க. அவளும் எனக்கு ஒண்ணுனா முன்னாடி வந்து நிப்பா. எப்படி வேடிக்கை பாப்பா? குட்டி பாப்பா, செல்ல குட்டி, தங்க பாப்பா, என்ன பண்றீங்க? இங்க பாடு, அண்ணன் பாடு, அண்ணன் பாடு. ஃப்ராக் பிடிச்சு எடுக்கா, சூப்பரா இருக்கு பாப்பா. என்னடா டேய், ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி பாப்பாவை பார்க்க வந்தியா? யா சித்தப்பா, நானே காடா போடலான்னு பார்த்தேன். எங்க அம்மா எங்க ஓடுது? அதுவும் இல்லாம இன்னைக்கு எங்களுக்கு எக்ஸாம் வேற இருக்குது தெரியுமா? எங்க அம்மா காலையிலே ஆரம்பிச்சிட்டு எழு ரிவிஷன் டெஸ்ட்ல நல்ல மார்க் வாங்கினாதான் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்க முடியும்னு. இப்பவே என்ன ரிவிஷனோ தெரியல. நல்லா படிக்கணும்ல, பின்ன என்ன? என்ன மகச்சிட்டி, நீ வேற இந்த ஜாக்சன் நடமாட்டடியாம பேசிட்டு இருக்க. ஜாக்சன் நல்லா தான் படிக்கிறேன். ஆனா குட்டி பாப்பா கூட ஒரு 2 நாள் அப்படியே லீவ் போட்டு கொஞ்சலான்னு பார்த்தேன். எங்க விடுறாங்க? அப்பப்பப்பப்பா, என்ன டார்ச்சர் பண்றாங்க தெரியுமா? ஆமா, இவட படி இவட டார்ச்சர் பண்றாங்க. அண்ணே, உனக்கு இன்னைக்கு ஸ்கூல் பஸ் தானா? அதனால அம்மா சீக்கிரம் வர சொன்னாங்க. குட்டி பாப்பா சொல்ற, இன்னைக்கு ஸ்கூல் பஸ்ஸா? அதுல அந்த ஜானி பையன் வருவானே, அவன் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பழுதுட்டே இருப்பான். அவன்கிட்ட கேட்டா நீ வம்பளக்கறன்னு சொல்றான். நீ என்னன்னா அவனை சொல்ற. உங்க 2 பேருக்கும் வேலையே இல்ல. சும்மா ஓப்பி அடிக்கிறதுக்கு நேரம் பார்த்துட்டு இருக்காத. கிளம்பி வா. என்னடா என்னாச்சு? உங்க அப்பா கொண்டு வந்து விடலையா? ஆமா, கேள்வியெல்லாம் நல்ல காடு. காலையில எங்க அப்பா சுவாமேடி மாதிரி பட்டு உந்துட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா தலைவலியா. அதான் நீ கொண்டு வந்து விடுறியா சொல்ல? டேய், அதுக்கு என்ன? சித்தப்பா கொண்டு வந்து உன்னை விடுவாங்க. சித்தி, நீ தான் சூப்பர் சித்தி தெரியுமா? நிஜமா தான் சொல்றியா? ஆமாடா, சித்தப்பா கொண்டது உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு வருவாங்க, சரியா? பாப்பா, என்னடி சொல்ற? என்ன சொல்ற? சொல்ற சடின்னு சொல்றியா? ஏய் சோம்பேறி, 2 பேரும் போய் கிளம்புங்க. சித்தப்பா உங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறேன். சித்தப்பா, தேங்க் யூ சித்தப்பா. இப்ப பாரு, 5 மினிட்ஸ்ல ரெடியா இருக்கேன். சீக்கிரமா வா, சரியா? சரிடா. ஓகே சித்தப்பா. பை சித்தப்பா. மகா சித்தி பை. பை செல்லம். இங்க கிளம்புங்க. அதான் பசங்களுக்கு டைம் ஆயிரும். கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. சரி மகா, நீயும் தலையை தவிர்த்து பாப்பாவை தூங்க வை. நான் போய் பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். சரிங்க. ஜாக்லின், ஏய் ஜாக்லின், வெளிய வா. ஜாக்லின். என்ன சொல்லுங்க. ஆமா, 2 நாளா என் மண்டையை போட்டு கொடையுது. அத உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். வீட்ல 1க்கு 4 கார் இருக்கும்போது புதுசா எதுக்கு கார் புக் பண்ணிருக்க? அதுவும் நீ என்ன இங்க இருக்க போறியா? யாரை கேட்டுட்டு புக் பண்ண? அதான் மாமியா வீட்டுக்கு போயிருவல்ல. நான் கார் புக் பண்றதுக்கு யாரை கேட்கணும்? இது எங்க அப்பா சொத்து. உங்ககிட்ட கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அதுவும் இல்லாம ஆஃப்டர் ஆல் நீங்க இந்த வீட்டு மருமக, நான் இந்த வீட்டு பொண்ணு. உங்ககிட்ட நான் எதுக்கு கேட்கணும்?
அதுவும் இல்லாம நான் கார் புக் பண்ணது என்னோட பர்சனலுக்காக இல்ல, டேவிட்க்கு கிஃப்ட் பண்றதுக்காக. என்னது, டேவிட்க்கு கிஃப்ட்டுக்காக கார் புக் பண்ணியா? அறிவு இருக்கா? கிஃப்டா கொடுக்கணும்னா ஒரு பொக்கே கொடு, இல்ல வேற ஏதாவது வாங்கி கொடு. ஏன் வேணும்னா ஒரு 4 கிராம்ல ஒரு மோதிரம் கூட பிரசன்ட் பண்ணு. அதை விட்டுப்பட்டு கார் கிஃப்டா கொடுக்கறியா? யாரை கேட்டு நீ கார் புக் பண்ண? யாரை கேட்டு அவனுக்கு காரை கிஃப்ட் கொடுக்க போற? அவன் அந்த அளவுக்கு ஒருத்தா? ஆய முடிங்க, தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்ன பேசுறீங்க? டேவிட் எனக்கு புருஷனாக போறவன். அவனுக்காக ஆசை ஆசையா அவன் பிறந்த நாளுக்காக நான் காரை புக் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அதுவும் இல்லாம அவன் அந்த அளவுக்கு ஒருத்தான்னு கேட்குறீங்க. ஏன் உங்களுக்கு என்ன வந்துச்சு? என்னமோ உங்க சொத்துல நான் கார் வாங்கி கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பேசுற? என்ன பேசுற? நீ அடுத்த வீட்டுக்கு போக போறவ. நான் இந்த சொத்தெல்லாம் கட்டி காக்க போறவன். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? வாயை மூடிட்டு ஒழுங்கா கார் புக் பண்ணதை கேன்சல் பண்ணு. அதை விட்டுட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த நடக்கிறதே வேற. என்ன ஜாக்குலின், என்ன பிரச்சனை? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? அண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, நீ போனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவளை நான் கண்டிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனாலதான் மேடம் எகிர்றா. இங்க பாருங்க, இவளை நீங்களே கேளுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த டேவிட்க்கு இவ கார் புக் பண்ணிருக்கா. என்ன ஏதுன்னு விசாரிங்க. ஆமாண்ணே, டேவிட் பர்த்டேக்காக நான் அவருக்கு கார் கிஃப்டா கொடுக்கலான்னு புக் பண்ணியிருக்கேன். அதுக்கு இவங்க என்ன கண்டபடியா பேசுறாங்க. இந்த வீட்டு சொத்தை கட்டி காக்குறாங்களா. அதனால அவன் அந்த அளவுக்கு ஒர்த்தா, அவனுக்கு வேணும்னா ஒரு மோதிரத்தை வாங்கி கொடு, அப்படி இப்படின்னு பேசுறாங்க. என்ன மாமா, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஏதாவது மோதிரமோ வேற ஏதோ பொருளோ கிஃப்டா கொடுக்கலாம். ஒரு ஆளுக்கு காரை கிஃப்டா கொடுக்க முடியுமா? இவளுக்கு அறிவு இல்லாம நடந்துக்கிறா. கொஞ்சம் புரிய வைங்க. இங்க பாரு இருக்கு, நானும் போனா போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஓவரா மூக்க நுழைக்கிற. இங்க பாரு, யாருக்கு என்ன பண்ணணும்னு எங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தெரியும். நீ ஒரே அடியா ஆடாத. நான் மகாவோட தங்கச்சிங்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் உனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்நேரம் டேவிட்ட பத்தி வேற யாராவது ஏதாவது சொல்லியிருந்தா நடக்கிறதே வேற. நான் இம்பட்டு நேரம் இங்க நின்னு பேசுறேன்னா அதுக்கு காரணமே டேவிட் தான். அவன் என் உசுரை காப்பாத்தினவன். அவன் எங்க குடும்பத்துல ஒருத்தன். அவனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நாங்க யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா எப்பவும் கணக்கு பார்க்கறது கிடையாது. இங்க பாரு, நீ தேவையில்லாம ஓவரா ஆடுற. ஒழுங்கா புரிஞ்சு நடத்துக்குவேன்னு நினைக்கிறேன். என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? உயிரை காப்பாத்தினா அவருக்கு சோத்த போட்டு அனுப்புங்க. இல்ல உங்க தங்கச்சியை தான் கட்டி கொடுக்க போறீங்களா? கட்டி கொடுத்து அனுப்புங்க. அதுக்காக இந்த சொத்துல உள்ள எல்லாத்தையும் தூக்கி அவனுக்கு கொடுப்பீங்களா? தேவையில்லாம நான் பேசுறேனா? இங்க பாருங்க, நீங்க தான் இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க. நானும் என் புருஷனை உழைச்சு கொட்டுவோம். நீங்க நல்லா உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவனுக்கு மொத்தத்தையும் தூக்கி கொடுக்க போறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ தேவையில்லாம அதை கிஃப்ட் பண்றேன் இதை கிஃப்ட் பண்றேன்னு கண்டதையும் அவனுக்கு பண்ணிட்டு இருக்கா. அதிலே பாதி சொத்து கரைஞ்சிரும். அதை கேட்டா நான் தப்பா பேசுறேங்கிறீங்களா? யாரு சொத்து? யாரு கணக்கு பாக்குறது? இது எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து. உங்களை யாரும் வேலைக்கு போகணும்னு சொல்லல. நீங்களாதான் திமிரு பிடிச்சி ஆளா ஆபீஸ்க்குள்ள போறேன்னு போயிட்டு இருக்கீங்க. உங்களை யாரு போக சொன்னா? உங்களாலதான் என் அண்ணன் ஆபீஸ்ல காலை வைக்காம வீட்டுல இருக்கான். ஆமா, இவர் ஒழுங்கா நடந்திருந்தா கணக்கு விளக்கல எல்லாம் ஏன் தப்பு வரப்போகுது? 2 ஃப்ரெண்டுன்னு ஒரு லிமிட் இல்லாம அளவு இல்லாம கொடுத்தா இப்படித்தான். வாய மூடு இருக்கு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஆமா, இப்ப மட்டும் மனுஷனாவா இருக்கீங்க? நீங்க தான் காட்டு மிராண்டி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன பேசுற? என்ன பேசுற? ஆரஞ்சு பல்லுகளெல்லாம் கழுத்தி போடுவேன். யார பேசுற? ஏன் புருஷனையா? ஏன் புருஷன்கிட்ட கணக்கு கேட்கறியா? ஆரஞ்சு போடுவேன் பாத்துக்க. இன்னொரு வார்த்தை இந்த வீட்டுல யார்கிட்டயாவது கணக்கு கேட்டுக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. எம்பட்டு திமிரு இருந்தா ஏன் புருஷன்கிட்ட கணக்கு கேட்ப? ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ, இல்ல நடக்கிறதே வேற. ஏண்டா ஏன் இப்படி இருக்க? அரை குறைய கேட்டுட்டு லூசு மாதிரி நடந்துக்கிற. நானாடி லூசு மாதிரி நடந்துக்கிறேன்? நானா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் புருஷனை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவேன்? காட்டு மிராண்டித்தனமா நடக்கிறாராம்ல. அடிய அறிவு கட்ட கழுத. உனக்காக நீ என்ன தப்பு பண்ணாலும் போனா போகுதுங்கிறதுக்காக அவர் ஒவ்வொரு சமயமும் விட்டு கொடுத்து போயிட்டு இருக்காரு.
உனக்கு புத்தி கித்தி முழுகி போச்சா? எல்லாம் எனக்காக தான். நீ என் தங்கச்சியா என் கூட பிறந்துட்டியேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போறாரு. ஆனா நீ அறிவு கட்டத்தனமா ஒவ்வொரு விஷயத்திலையும் நடந்தது இல்லாம இந்த வீட்டு பொண்ணு அவளை அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுங்கிற. சரி, அவகிட்ட தான் அப்படி நடந்துக்கிறனா என் புருஷன்கிட்டையும் கண்ட மாதிரி பேசுற. அன்னைக்கு என்னன்னா புனிதாக்காவை அடிச்சிருக்க. நீ என்ன செய்யறன்னு உனக்கு புரியுதா? உன் புருஷன்கிட்ட கூட உன்னால சந்தோஷமா வாழ முடியுதா? அறிவு கட்டத்தனமா இருக்க. ஏடி ஏன் உனக்கு எல்லா விஷயத்திலையும் என் மேல பொறாம? அது உன் கண்ணை மறைக்குது. அதான் எல்லாருக்கிட்டையும் இப்படி நடந்துக்கிற. அறிவுங்கிறது கொஞ்சமாதி இருந்தா யோசிப்பேன். நான் வேர்த்து மனசியா? உன் கூட பிறந்தவதனே, உனக்கு பாசமே இல்லையா? ஏன் இப்படி இருக்க? போதும். என்னமோ நீ ரொம்ப உத்தமை மாதிரியும் ரொம்ப நல்லவ மாதிரியும், நான் மட்டும்தான் இந்த வீட்டிலே வேஷக்காரி ஹடாதடியில இறங்குறவ அப்படி இப்படிங்கிற மாதிரி என்ன ஒவ்வொரு தடவையும் அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன விட இந்த ஜாக்குலின் முக்கியமா போயிட்டா, அப்படித்தானே? என்ன நாத்தனார் பாசம் பொங்குதோ? இல்ல சொத்தை உனக்காக அப்படியே விட்டு கொடுத்துருவாங்கிறதுனால அவளுக்கு ஒத்து உதிரியா? எதுக்கு முக்கியம் காரணம் சொல்லு? சனினே சொத்து சொத்து சொத்துன்னு ஏடி ஆளுற? நம்ம வீட்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்கு பண்ணிக்கிட்டு அன்னைக்கு இல்லாத ஒரு சாப்பாட்டை நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உண்டு மகிழ்ந்தோமே, அது தாண்டி சந்தோஷம். சொத்து யாரு சுத்துடி? இது யாரு சொத்து? கொஞ்சமாவது உனக்கு கூச வேண்டாம். இது மாமா சம்பாத்தியம் பண்ணுது. அவர் பிள்ளைங்களை விட உனக்கு எப்படி இதுல பங்கு வரும்? அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ ஜேம்ஸ கல்யாணம் பண்ணலனா இந்த வீட்டு மருமகளே இல்ல. அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல இன்னைக்கு நீ எவனையோ ஒருத்தரை கட்டிக்கிட்டு அவருக்கு பொண்டாட்டியா அடக்க உடக்கமா வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருப்ப. நீ மட்டும் இல்லடி, நானும் அப்படிதான் இருந்திருப்பேன். நம்ம நிலைமையை நினைச்சு பாத்தியா? கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருந்தா நீ இங்க மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சு நீயும் சந்தோஷமா இருந்திருப்ப. ஆனா எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தவங்களை பிரிக்க நினைக்கிற. அறிவு இருக்கா உனக்கு? நீ வேணும்னா பிச்சைக்காரியா எங்கேயோ எவனையோ கட்டிக்கிட்டு 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு உட்கார்ந்துருப்ப. ஆனா நான் என் வாழ்க்கைய அப்படி அமைச்சிருக்க மாட்டேன். நான் பிறந்தது வேணா பிச்சைக்காரத்தனமா இருந்திருக்கலாம். ஆனா நான் வாழ்ந்தது ராஜகுமாரியா எங்கேயோ எனக்கு ஏத்த மாதிரி. இந்த ஜேம்ஸ் இல்லைனாலும் என்னைய ராணி மாதிரி வைக்கிற ஒருத்தனை கட்டிக்கிட்டு வாழ்ந்திருப்பேன். என் வாழ்க்கை எப்பவுமே ராஜ வாழ்க்கையா இருந்திருக்கும். அதனால என்ன உன்னோட கம்பேர் பண்ணி பேசாத. உன் குணத்துக்கும் புத்திக்கும் நீ கடைசி வரைக்கும் பிச்சைக்காரியா தான் இருப்ப. நீ பிச்சைக்காரியா இருக்கிறது பத்தாதுன்னு என்னையும் கடைசியில இப்படி பிச்சைக்காரி மாதிரி வாழணும்னு நிர்ணயம் பண்ணாத. என்னை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. என் கூட பிறந்துட்டியேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கேன். நீ என்னன்னா ஒரே அடியா மகாராணி மாதிரி தலை தூக்கி எல்லாரையும் அடக்கி உடக்கிற மாதிரி என்னையும் அடக்க நினைக்கிறியா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஏன் பொண்டாட்டிய வார்த்தைக்கு வார்த்தை பிச்சைக்காரின்னு சொல்றதுக்கு நீ யாரு? இங்க பாரு, அவதான் இந்த வீட்டுல உன்னை விட மூத்த மருமக. அவளை நான் எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். என் பொண்டாட்டிய பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதுவும் இல்லாம நாங்க எப்படி இருக்கணும்னு நீ சொல்றியா? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்புறம் உன் ஆட்டத்துக்கு நான் எப்படி முடிவு கட்ட போறேன்னு பாரு. என்ன மிரட்டுறீங்களா? உங்க தம்பி ஏன் கூட தான் வாழ்ந்தாகணும், அத மறந்துடாதீங்க. உங்க தம்பிய வச்சு எப்படி கை நகர்த்தணும்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணினாலும் உங்க தம்பிய மனசுல வச்சுக்கிட்டு அப்புறம் முடிவெடுங்க. என்னடி என்ன மிரட்டுறியா? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்க போறியா? இங்க பாருடி, உனக்கு எதிரா அந்த ஆபீஸ்க்குள்ள நான் கால் எடுத்து வைக்கத்தான் போறேன். உன்னை தலைகுனிய வைக்கல அப்புறம் நான் மகாவே இல்லை. ஏன் புருஷனை அவமானப்படுத்த நினைக்கிறியா? இங்க பாரு, நீ என்கிட்டயே கைய கட்டி நின்னு சொல்லுக்கான்னு சொல்ற நேரம் வரும். என் புருஷனுக்கு கீழே தான் நீ எப்பவும், அத மறந்துடாத. என்ன பாக்குற? இப்ப சொன்னாலும் ஜேம்ஸ் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன்னை அடிச்சு இந்த வீட்டை விட்டே துரத்திடுவான். அவன் குணம் தெரியாம நீ ஓடிக்கிட்டாலேரியா? இங்க பாரு, நான் அப்படி சொல்ல மாட்டேங்கிற தைரியம் தானே உன்னை இந்த அளவுக்கு பேச வைக்குது. நல்லா கேட்டுக்கோ, நீ எல்லாருக்கும் அடங்கி ஒடங்கி இந்த வீட்டு மருமகளா எப்படி ஆகுறன்னு பாரு. உன்னை நான் கூடிய சீக்கிரம் மாத்தி இந்த வீட்டுல எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரி மாத்திரனா இல்லையான்னு பாரு. எந்த சொத்துக்காக அழுறியோ அந்த சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது. நல்லா யோசிச்சு நடந்துக்க.
என்னக்கா சவால் விடுறியா? இந்த சொத்து புறா என் பேர்ல தான் இன்னும் இருக்குங்கிறத யாரும் மறந்துட வேண்டாம். இத்தனை நாளும் போனா போகுதுன்னு நான் அமைதியா இருந்தேன். இந்த சொத்துக்காக யார என்னனாலும் நான் பண்ணுவேன். அத புரிஞ்சு நடந்துக்கோங்க. என்ன சொத்து என் பேர்ல இருக்குங்கிறத எல்லாரும் மறந்துட்டு பேசுறீங்களா? கூடிய சீக்கிரம் இந்த சொத்தை மாமா பேருக்கு நான் மாத்திரனா இல்லையானே பாருடி. அதையும் பாப்போம். இங்க பாரு, அப்படி மட்டும் சொத்து அவர் பேருக்கு மாறிட்டா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அடியே நான் உன் அக்கா, அத மறந்துடாத. ஒரே அடியா ஆட்டமா போடுற. கூடிய சீக்கிரம் இந்த சொத்தை மாமா பேருக்கு எழுதி நீ இந்த வீட்டுல உள்ள எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கும்படியா நான் செய்யறனா இல்லையான்னு பாரு. அப்படி செய்யாட்டா நான் உன் அக்கா இல்லடி. அதையும் பாப்போம். இமுறு பிடிச்ச கழுத போனா போகுதுன்னு நானும் பொறுத்துக்கிட்டே இருந்தா ஏங்கிட்டே ஆட்டத்தை காட்டுற. உன் ஆட்டத்தை எப்படி அடக்கி ஒடுக்குறனே பாரு. ஏமாக்கா இவ இப்படி இருக்கா? இவ மாறவே மாட்டாளா? என்னாச்சுடா? என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? ஒரே சத்தமா இருக்கு. அம்மா வேற உங்களை வர சொன்னாங்க. என்னடா, எதுவும் பிரச்சனையா? என்னென்ன பிரச்சனை வரப்போகுது? எல்லாம் இந்த ருக்கு தான். அன்னிக்கிட்ட தப்பா பேசுறா. நான் டேவிட்க்கு ஒரு காரை புக் பண்ணிட்டேன். அதுக்கு இத்தனை சண்டையும் கிளப்பி இம்புட்டு நேரம் ஆடுன்னு ஆடிட்டு போறா. மகா, நீ கோவப்படாத. இப்பதான் குழந்தை பெத்து வந்திருக்கு. நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஏமா அவகிட்ட தேவையில்லாம பேசுறீங்க? விடு, அவ குணம் தெரிஞ்சது தானே, எல்லாம் சரியாயிரும். டேய், நீயும் கோவப்படாத. மகாவை ரூமுக்கு கூட்டிட்டு போய் முகத்தை கழுவிட்டு அம்மாவை போய் பாருங்க. அம்மா வர சொன்னாங்க. சரிண்ணே, வா மகா. சரிங்கத்தா. ஏய், வருத்தப்படாத, விடுடா. அவ குணம் தெரிஞ்சது தானே. ஏனே இப்படி இருக்கா? ஏன் இப்படி இருக்கா? மகாவை கூட பிறந்த அக்கான்னு கூட பார்க்காம பிச்சைக்காரியா அப்படி இப்படின்னு கண்டபடியா பேசுறானே. மனசு வலிக்குனே. என் பொண்டாட்டி எனக்கு கிடைச்ச பொக்கிசம். அவளை நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எப்ப பார்த்தாலும் இவ அவகிட்ட சண்டை இழுத்துக்கிட்டே இருக்கானே. ஏய், அது சரியான ராட்சசி. அது குணம் தெரிஞ்சது தானே, விடுடா. எல்லாம் சரியாயிரும். மகா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. காலம் எல்லாத்தையும் மாத்திரும். கவலைப்படாத. வா, அப்பா கூப்பிட்டாரு, என்னன்னு போய் பாப்போம். சரிண்ணே. ஜாக்குலி, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கு? நீ மத்தியானமும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிட வேண்டாங்கிற. என்னாச்சு ஜாக்குலின்? ஒன்றும் இல்லை நீங்க போய் சாப்பிடுங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த ருக்கு ஏன்டா இப்படிலாம் பண்றான்னு தெரியல. என்னால மக அண்ணி கூடயும் சண்டை. காலையில எவ்வளவு சண்டை நடந்து போச்சு தெரியுமா? இங்க பாரு ஜாக்குலின், தேவையில்லாம இப்படி எல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காத. என் தங்கச்சி எலிசபெத்த உனக்கு நல்லாவே தெரியும். அவளை விடவா இந்த ருக்கு கொடுமைக்காரி? இங்க பாரு, அவ என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா? அவ என்ன பண்ணினாலும் நான் போனா போகுதுன்னு விட்டு கொடுத்து போயிட்டு தான் இருந்தேன். இப்ப வரைக்கும் என்னை எத்தனை நாள் அடிச்சிருப்பா தெரியுமா? அக்கான்னு ஒரு நாள் கூட அவ என்கிட்ட பாசமா நடந்துகிட்டதே கிடையாது. நான் ஏதாவது சொன்னா ஒன்னு கொண்டுருவேன், உன் பிள்ளைய கொண்டுருவேன் தான் சொல்லியிருக்கா தெரியுமா? நான் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தானே போயிட்டு இருந்தேன். மக பாவம், மக ரொம்ப நல்லவ. ஆனா ருக்கு என் தங்கச்சி அளவுக்கு குடும்பக்காரி கிடையாது. எல்லாம் சரியாயிரும், நீ கவலைப்படாத. உன் கல்யாணத்து வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. உனக்கு ஏற்கனவே அமைஞ்ச வாழ்க்கை சரியில்லை. இப்ப டேவிட் மாப்பிள்ளையா வரப்போறான்னு தெரிஞ்சதும் எனக்கு தான் எம்பட்டு சந்தோஷம் தெரியுமா? நீ நல்லா இருக்கணும் ஜாக்குலின், நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். நீங்க சொல்றது என் மனசுக்கு ஆறுதலா தான் இருக்கு. ஆனா பாவம் மக அண்ணி இப்பதான் குழந்தை பெற்று வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா எப்படி எல்லாம் பேசினா தெரியுமா? அந்த ருக்கு பேசினது நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. கூடிய சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு முதல்ல நான் இந்த வீட்டை விட்டு போகணும். என்னை கண்டாலே அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அவ கிட்ட பேசவே கூடாதுங்கிறதுக்காக தான் அவ ஆபீஸ் போற வரைக்கும் நான் ரூமை விட்டு வெளியே வர்றதே கிடையாது. ஆனா எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் என்கிட்டயே மழுக்கு நிக்கிறா. என்ன அவமானப்படுத்துற மாதிரியே பேசுறா. டேவிட்க்கு ஒரு கார் பிரசன்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்கு புக் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன பேச்சு பேசினா தெரியுமா? அவன் அந்த அளவுக்கு ஒருத்தான்னு கேக்குறா. நீ கவலைப்படாதம்மா, நான் உன் அண்ணனை அவர் அக்கௌண்ட்ல இருந்து உனக்கு பணம் தர சொல்றேன். நீ கார் வாங்கி கொடு. நீ கவலைப்படாத. ஏன் இப்படி வருத்தப்படுற? இங்க பாரு, அவ கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவா. அதனால அவளுக்கு பணத்தை பார்த்த உடனே பெருசா தெரியுது. என்ன மாதிரி ஆளும் கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்தே வந்தவதான். ஆனா எனக்கு இங்க எல்லா சந்தோஷமும் கிடைச்சிருக்கு. பணம், நகை, அது இதுன்னு எனக்கு எதுக்குமே ஆசை வரவே மாட்டேக்கு. எனக்கு பணம்னாலே வேண்டாம். எனக்கு என்ன செலவுக்கு தேவை இருக்கு எல்லாம் உங்க அண்ணன் வாங்கி கொடுத்துறாருன்னு தோணுது. ஆனா அவளுக்கு அப்படி இல்லை. அவளுக்கு ஜேம்ஸும் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேக்கானா இருக்கும். அவளுக்கு என்னமோ பணத்தை பார்த்த உடனே அதை கட்டி காக்கணும், பணத்தை சேர்க்கணும்னு தோணுதா இருக்கும். விடு, எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்போம்.
ஏன் நீங்க முன்ன மாதிரி ரூமை விட்டு வெளியே வர்றதே இல்லையே? ஏன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் வரதானே செய்றேன். அதாவது காலையில கொஞ்ச நேரம் அதிகமா தூங்கிடுறேன், அதனால வர முடியல. பசங்களை ஸ்கூலுக்கு வேற அனுப்பணும்ல. பொய் சொல்லாதீங்க நீங்க எப்படி இருப்பீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? நீங்க முன்னாடியெல்லாம் கலகலன்னு கிச்சன்லயே தான் நிப்பீங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. ஏன் தெரியுமா? இந்த ருக்கு உங்களையும் கண்டபடியா பேசுறா. அப்படித்தானே? என்னைக்கு மகா நீ சாவி கொத்த வாங்கி உங்ககிட்ட கொடுத்தாங்களோ அன்னைக்கு அவளுக்கு உங்களை கண்டாலே பிடிக்கல. அதனால அவ இருக்கிற வரைக்கும் வெளியே வர வேண்டாம்னு வர மாட்டேங்கிறீங்க. அப்படித்தானே? ஆமா ஜாக்குலின், ஆனா மகாக்கு தெரிய வேண்டாம். பாவம் மகா அதை நினைச்சா ரொம்ப வருத்தப்படுவா. அவ மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தான் நான் வரதே இல்லை. இந்த ருக்கு என்ன அன்னைக்கு கண்டபடியா பேசிட்டா. அவளுக்கு சாவி கொத்து என் கைக்கு வந்ததுல இருந்து அவளுக்கு என்கிட்ட பேசவே பிடிக்கல. நானும் நாசுக்கா மகா கிட்டையும் அண்ணன்கிட்டையும் சொல்லி தான் பார்த்தேன். ஆனா அவரு அதை கண்டுக்கவே இல்லை. மகாவும் நீங்க தானே மூத்த மருமக, அதெல்லாம் அவ ஒன்றும் நினைக்க மாட்டான்னு சொல்லிட்டா. எனக்கு தான் அவளை கண்டாலே என்னமோ மாதிரி இருக்கு. ஏதாவது பேசுவாளோ சண்டை இழுப்பாளோன்னு சொல்லிட்டு தான் நான் வெளியே வர்றதே இல்லை. சரி அண்ணி, வருத்தப்படாதீங்க. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். கூடிய சீக்கிரம் அந்த ருக்கு திருந்துவானே நாம நினைப்போம். இல்லைனா மகா அண்ணி அவளை திருத்துவாங்க. கண்டிப்பா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். நீ ரொம்ப நல்லவ ஜாக்குலின். நீ சந்தோஷமா இருக்கணும். கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் நடக்கணும். நீயும் குழந்தை குட்டியுமா சந்தோஷமா இருக்கணும். நீ எனக்கு நாத்தனார் மட்டும் இல்லை, நீ எனக்கு மூத்த பொண்ணு. நான் கல்யாணம் முடிச்சு வரும்போது நீ 10ஆம் கிளாஸோ 11ஆம் கிளாஸோ படிச்சுட்டு இருந்த. எனக்கு இப்போ வரைக்கும் அது நல்லா ஞாபகம் இருக்கு. அண்ணி அண்ணின்னு என்கிட்ட நல்லா ஒட்டிக்குவேன். ஆனா இப்போ உன்னை பார்க்கும்போது எனக்கு மனசு சங்கடமா இருக்குடி. நீ கூடிய சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு நல்லா இருக்கணும் ஜாக்குலின். அதான் டேவிட் என் தலையில கட்ட போறீங்களே, பின்ன என்ன? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சும்மா வருத்தப்பட்டுட்டே இருக்காதீங்க. வாங்க சாப்பிடலாம், எனக்கு பசிக்குது. சரி வா. நீங்களா சிரிக்கிறீங்க? பரவாயில்லையே, உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுமா? ஏய் என்ன ஓத வாங்குவேன். ஓ அண்ணே என் அழகுல மயங்கிதான் என்னை கட்டிக்கிட்டாரு. நான் சிரிச்சு சிரிச்சு பேசதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது தெரியுமா உனக்கு? அடேங்கப்பா, இது வேறயா? ஏய் அவர் என்ன தேட போறாரு, வா போவோம். சரிங்க அண்ணி.